இந்த பனி பெய்தே தாத்தா பனி குளிரும் முட்டை இருக்கு பாரு முட்டை பேச செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ அல்ல வச்சிட்டு ஒதுங்கிங்க அப்படியே வேற ஊத்திட்டு வந்துறோம் அத ஊத்தி விடு சாப்பிடு முட்டை ஏத்திட்டு வந்துறோம் நிறைய முட்டை கொடுத்து உடைஞ்ச முட்டை எல்லாம் தனியா எடுத்துருங்க அத பொரிச்சிடுவேன் முட்டை வைக்கணும்ல உடைச்சு விடாம வைங்கடா வா அந்த கொட்டுங்க வா ஆவி பறக்குது மாப்ள நான் தான் ஃபர்ஸ்ட் தாத்தா குழம்பிரும் உங்களுக்கு அவ்வளவுதான் கல்லுப்பு தாத்தா கிட்ட இருந்து கொஞ்சமா கத்துக்கிறாரு யானே கருத்தா வரல இது கருத்தா நம்ம தோட்டத்துல வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்கு உரம் எதுவும் வைக்காம குப்பை மட்டுமே விளைஞ்ச கண்ணு என்ன பாருங்க இன்னும் ஒரு 200 முட்டை கிடக்குமா இருக்குதா உள்ள என்ற அளவுல தான் இருக்கு உடச்சு பெரிய முட்டை ஒண்ணு இருக்கு மாப்ள அவன் உங்கள்ட்ட செல்லமா விளையாடுறான் தாத்தா வா பார்த்தா நல்லதெல்லாம் பார்த்துட்டு நல்ல முட்டை இங்கிலீஷ் தெரியாது ஓடுதுடா பந்து மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு என்ன தேய்ச்சி குளிக்கணும் தாத்தா நீ எத்தனை நான் 2 தான் சிம்பிள் எவ்வளவு தெரியுமா அதெல்லாம் வச்சு நல்லா ஆளுக்கு 4 முட்டை 5 முட்டை போயிருச்சு இந்த கடை பாத்துக்கிறாங்க ஒண்ணு கடத்துச்சா ஏய் இது யான் சைடு இல்லப்பா முட்டை கடல்ல இறங்கியாச்சு உங்களுக்கு வெங்காய கதை தெரியுமா என் கண்ணை பாரு இருபத்தி ஓராது வயசுல யாரா இருக்குதா இருக்கு ஒரு கண்ணு நீங்க முதல்ல பழைய சூரை சாப்பிட்டுருது நான் உன்ன மாதிரி வேகமாக இருக்க மாட்டேன் நல்ல சர்பத்து உங்களுக்கு என்ன அதுல வந்துட்டு என்ன கேக் பேஜ் தான் பண்ண போறேன் எலுமிச்சம்பழம் காய்க்காது தெரியுமா எப்படிலாம் ஓடி இருக்கேன் தெரியுமா எதற்கு எங்க அன்னைக்கு செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் நல்ல பொண்ணு விட்டு வரைக்கா உரிச்சு நறுக்கணும் பூண்டு ஊற வச்ச புளி தண்ணி எலுமிச்சம்பழம் சாறு வெங்காயம் பூண்டு பொரிச்ச எண்ணெய்
கிண்டி விடுங்க முனைக்குனா கல்லுப்பு கிண்டி விடுங்களா கொஞ்சம் வெங்காயத்தை குளிச்சு வச்சுக்கிறேன் நீ என் சைடு கொஞ்சம் குளிச்சு வச்சுக்க அப்பதான் அந்த டைலாக் சொல்லுங்க மச்சான் அது வாய்க்கில போட்டாங்க அண்ணே கொஞ்சம் மெதுவாக நறுக்கி கொடுண்ணே நீ சரசரன்னு கொடுக்குற எனக்கு இங்கே லேட் ஆகுது என்ன நண்பா கத்தி எத்திட்டியா தேன் கூசுலாம் இங்கே இருக்குதா தேனும் இருக்கு என்ன மச்சான் அந்த ஸ்பூன்ல நான் போட்டு இதான் மச்சான் மிளகாத்தூள் போடுங்க தண்ணி எடுத்து தண்ணி ஊத்திக்கிட்டே போட்டிருக்கேன் வேகமா சரச்சரன்னு போகுது நீ என்ன பண்ற வாங்கிதான் எடுத்து அடுக்குப்பா முடிஞ்சு வச்சுனா எடுக்கிறேன் வச்சிரு 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 சர 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 சாரக்கா தம்மு இல்ல மச்சான் தெரியாம கேட்டேன் அப்படியா அந்த பாயில வலிக்கி விட்டு மச்சான் மனசையா கடை இப்ப மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிடிங்க டக்கு டக்கு டக்குன்னு எது சொன்னாலும் பாடிக்கிட்டே இருக்கணும் லாஸ்ட் ஒண்ணு யாருக்கு வேணும் கர்ணாவுக்கு கைனா இருக்கா முத்துமணியத்துக்கா சாப்பிடலாமா அம்மா நிறைய வையே அவன் நிறைய சும்மா நல்லா இது எனக்கு மட்டும் முட்டை பேஜோ பேஜோ பேசாம சாப்பிட மாட்டா பேஜோ பேசாம அதுக்கு தான் பேஜோன்னு பேரு நல்லா காரசாரமாக சுருக்குன்னு இருக்குதாக்கா அவிச்ச முட்டையை மட்டும் சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எண்ணெயில பொரிச்ச பூண்டு வெங்காயத்துல உள்ள தூவி விட்டு மிளகாத்தூளை தூவி அந்த புளிப்பு தண்ணியோட எடுத்து சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்டா இருக்கு. இது வந்து பர்மா டிஷ். பர்மாவில் இது முட்டை பேச்சு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். வேற லெவல் தீனி. வந்து அதில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏன்